பாரதிய ஜனதா கட்சி 25 தொகுதிகளில் அபார வெற்றி. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்வதை தான் பிஜேபி செய்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 25 தொகுதிகளில் அபார வெற்றியை பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கு. 25 சீட்ஸ், ஓகேங்களா, 1 இல்லை 2 இல்லை, 25 தொகுதிகளில் தன்னுடைய அபார வெற்றியை நிலைநிறுத்துறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பிஜேபி இருக்கா. 25% வாக்குகளை பெற்றார் அப்படின்னா பிஜேபி நிச்சயமா 5 முதல் 10 இடங்களில் வெல்லும். சம்டைம்ஸ் பிஜேபி திமுக காரங்க 30 சீட்ஸை ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். 40% வாக்குகள், 32% வாக்குகள் எடுத்தும் கூட தோல்வியை தானே தழுவினார்கள். கடந்த முறை அதிமுக தனிப்பட்ட முறையில் கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து 32% வாக்குகள் எடுத்தாங்க. ஆட்சியை பிடிக்க முடியவில்லையே. இப்போ அதாவது ஓட் நிறைய பேர் போட்டாங்க, பட் சீட்டுடைய டிஃபரன்ஷியே டோட்டலாக மாறி கொலாப் ஆயிருச்சு. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் பாஜக 25 தொகுதிகளில் தன்னுடைய அபார வெற்றியை நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பன் பாரதிய ஜனதா கட்சி 25 தொகுதிகளில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபார வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உண்மையில அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன சொல்றாரு, அவர் ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுக்கறது பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நிச்சயமா இவிஎம் மிஷின்ஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க போல அப்படின்றது தான் நமக்கு மைண்ட் தோணுது. இல்லை அப்படிலாம் நடக்காது. அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண மாட்டோம். டைரெக்டாக ரிசல்ட் ஓட் கவுண்டிங் போனும்போது குறிப்பாக பூத் ஸ்லிப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஆளுங்க இல்லை. ரொம்ப ரொம்ப பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே எதுவுமே இல்லாததை நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விக்டரி அப்படின்றது கிடைக்கக்கூடுமா என்பதை பார்க்கணும். 25 தொகுதிகள் அப்படின்றது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் நம்பர் தான். ஓகேங்களா, ஸோ அந்த மேஜிக் நம்பரை பிஜேபி பெற்று விட்டது அப்படின்னா அது நிச்சயமா பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. மறக்காம நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. நிறைய விதமான விஷயங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. வெல்லப்போவது பிஜேபியா அல்லது மற்ற கட்சியினரா யாரு அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்